இப்போ 4-5 நாளைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு தெரியும். அந்த கைதுக்கு பிறகு நிறைய அரசியல் பேசப்பட்டது. அதில் ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு அரசியலை பேசணும். நம்ம தரப்புலேருந்து நம்ம என்ன சொன்னோம், தாவேக்காவுடைய தரப்புலேருந்து, தாவேக்காவுடைய ஆதரவு தரப்புலேருந்து என்ன சொன்னோம்னா, பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் நாங்கள் கைது செய்வோம் அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கிறார். அது போக நிறைய பேர் தகாத வார்த்தையில் நம்மளுடைய முதல்வரை பேசிக்கிட்டு இருக்கிறா போல. அதற்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கட்டும், இதுக்கு பிறகு என்னை எவனாவது திட்டினீங்கன்னா உங்களுக்கு இதே நிலைமை தாண்டா அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம தரப்பை வச்சோம். இன்னொரு தரப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய தரப்பு பாத்தியா தெரியாமல் எங்கள் ஆள் மேலே கையை வச்சு இன்னைக்கு சோர்ந்து கிடந்த எங்கள் திமுகவையே நீங்கள் மீண்டு எழுத வச்சுட்டீங்க, இன்னைக்கு ஒட்டுமொத்த திமுக களமும் அதிரடியாக கிளம்பி வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா, இது எங்களுக்கு பலம் தான், நீங்கள் தெரியாமல் எங்கள் மேலே கையை வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு தரப்புன்னு சொன்னாங்க. அது யாருன்னா அந்த பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொன்னதுன்னா, விஜய் அவர்கள் கைது செய்தது தவறு, கண்டிப்பாக தவறு தான். பட் உதயநிதி பேசின வார்த்தையும் தவறு. ஆனால் கைது செய்திருக்க கூடாது. கைது செஞ்சதுனால இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு திமுக மீண்டும் அவங்க எழும்பி வந்துட்டாங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டாருங்க விஜய். தெரியாம சறுக்கி விட்டது. எப்படி கைது பண்ணணும் உங்களுக்கு தெரியல. நீங்க எப்படி கைது பண்ணிருக்கிறீங்க? ஒரு ஆள் 4 மணிக்கு போய் கைது பண்ணி விடிய காலம் 4 மணிக்கு 5 மணிக்கு லாக் பண்ணி கொண்டு வந்திருக்கணும். அப்படி நீங்க கைது பண்றதா உங்களுக்கு விஜய் அவர்களுக்கு அனுபவம் பத்தல, அனுபவம் இல்லை. 10 மணிக்கு எல்லாரும் வர மாதிரி வச்சு கூட்டிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்களே. விஜய் அவர்களுக்கு அனுபவம் பத்தல, இந்த இடத்துல அது சொதப்பி விட்டது, தாவேக்கா அரசுக்கு பேக் ஃபயர் ஆகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை. என் தலைவன் அது ஆளுடைய திங்கிங் லெவலே வேற. அந்த ஆள் போட்ட கொக்கியில அந்த ஆள் வச்ச டிராப்பில் இப்போ மாட்டிக்கிட்டாங்க. தலைவன் எவ்வளோ பிளான் பண்ணி இந்த மேட்டரை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு விகடனில் ஒரு கவர் ஸ்டோரியாக போட்டிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம் என்னென்னு. அதற்கு பிறகு திண்டுக்கல் மாவட்டம் தங்கம்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த நீர்த்தேக்க தொட்டி இருக்கும்ல, மாணவர்கள் குடிக்கிற நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலக்கப்பட்டிருக்கிறது. மலம் உள்ள ஒரு பை ஒன்று கிடந்திருக்கு. இன்றைக்கி நம்ம விட்டு பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், அங்கே தண்ணி குடிக்கிறாங்க. ஏற்கனவே வேங்க வயலில் இந்த மலம் கலந்த தண்ணியை குடித்து அந்த இதுவரையிலும் ஆறாத ரணமாக இன்னைக்கு ஒரு அசிங்கமாக ஒரு கருப்பு பக்கமாக தமிழ்நாட்டில் பதிஞ்சிருக்குன்னா அது வேங்க வயல். அதற்கு பிறகு இன்னைக்கு திண்டுக்கல்ல தங்கம்பட்டிங்கிற ஊரில் அதுவும் பள்ளி மாணவர்கள் படிக்கிற ஒரு நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்துருக்கு. அது யார் கலந்தா, ஏன் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான்கள் எங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க. எங் தாத்தாவின் சங்க உறுப்பினராக சேர்வதற்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. சரி, என்ன பார்க்க போறோம்? அதாவது தலைவனுடைய மாஸ்டர் மைண்ட் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு பெரிய கவர் ஸ்டோரியா போட்டிருக்காங்க. அதை படிக்கும் போது உண்மையிலேயே இந்த மனுஷன் பிறவி அரசியல்வாதியா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அந்த மனுஷன் சினிமாவில் இருந்துச்சு அரசியலுக்கு வந்துட்டாரு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்படிலாம் இல்லை, நான் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறனால தான் சினிமா மூலமாக வந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடந்த அந்த கைது இருக்குல்ல, அந்த கைதில் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் யாருடைய பொலிட்டிக்கல் அப்படின்னா முழுக்க விஜய் அவர்களுடைய பெரிய மாஸ்டர் மைண்ட் பொலிட்டிக்கல் அப்படின்னு இருக்கு. அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தஞ்சாவூரில் நடந்த போராட்டத்தில் ஒரு தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினார், பெண்களுக்கு எதிரான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினார் அப்படிங்கிறது தெரியும். சரி, உடனே கைது பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து தஞ்சாவூர் போலீஸு கிளம்பி போனாங்க. அங்கே போயிட்டு கைது பண்ண போகும்போது அங்கே பேச்சுவார்த்தை நடந்தது. அவர் 2 மணி நேரம் உட்காந்து டாய்லெட்டில் முக்கி இதை பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. எல்லாம் தண்ணி வந்துச்சு, வரலையோ தண்ணி அலசிட்டு வெளில வரும்போது ஒரு மணி 9:30-10 மணி ஆகிட்டு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த உதயநிதி ஸ்டாலின் வீட்டை சுற்றி அவ்வளோ திமுகவினர் கூடிட்டாங்க. அதுக்கு பிறகு பெரிய அமைச்சர்கள், சபரீசன், பெரிய டீமெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க, வழக்கறிஞர்லாம் உள்ளே வந்துட்டாங்க. அப்படியே அதற்கு பிறகு நம்மளுடைய சென்னை கமிஷனர் நேராக உள்ளே போயிட்டு அழகாக அழைச்சாந்து அப்படியே தஞ்சாவூர் போலீஸ்கிட்ட கொடுத்தாங்க. எல்லாரும் பார்க்குற மாதிரியே வண்டியில் ஏற்றுனாங்க. வண்டியில் ஏற்றுன போது இந்த வண்டிக்குள்ள நிறைய முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய எம்எல்ஏக்கள், ஏவா வேலுவாக இருக்கட்டும், சேகர் பாபுவாக இருக்கட்டும், பெரிய தலைக்கட்டெல்லாம் உள்ள போயிட்டு வேணுக்குள்ள அப்படியே கைது பண்ணி அழைச்சிட்டு வராங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு ஜன்னல் ஓரத்தில் ஒரு சீட்டு, அந்த சீட்டில் உட்கார வச்சாச்சு. போயிட்டே இருக்கு, மீடியா ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு, மீடியாவில் காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பல இடங்களில் ஒவ்வொரு டோல்கேட்லையும் பெரிய போராட்டம் நடக்குது. சோறு கொண்டு கொடுக்குறாங்க, டீ வாங்கி கொடுக்குறாங்க. தலைவா வச்சுக்க தலைவா, வடை வாங்கி சாப்பிடு தலைவான்ட்டு ஒவ்வொரு டோல்கேட்லையும் கொண்டு கொடுக்குறத பார்க்குறோம்.
அதில் வந்து இந்த செல்ஃபி எல்லாம் கூட ரிலீஸ் ஆனிச்சு, உள்ள செல்ஃபி எல்லாம் கூட ரிலீஸ் ஆனிச்சு. அப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, அதாவது ஒரு நபரை நீங்கள் கைது பண்ணி அழைச்சிட்டு போனீங்கன்னா அந்த நபரை மட்டும் தான் கைது பண்ணி அழைச்சிட்டு போகணும். எப்படி அந்த வேனுக்குள்ள பல முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாம் உள்ள வச்சிருக்காரு. நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, நீ ஒரு ஆளை மட்டும் தானே நீங்கள் அழைச்சிட்டு வரணும், நீ இத்தனை பேரை உள்ள விடுவதற்கு என்ன காரணம், அப்போ போலீஸ்க்கு எபிலிட்டி இல்லையா, இது தவறு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்கன்னு வச்சுக்கலேன். இது வந்து பெரிய அளவுல மீடியாக்குள்ள ஃபிளாஷ் ஆகிட்டு தெரியும். இதன் மூலமா பல திமுக தொண்டர்கள்லாம் கொதித்தெழுந்து எல்லா இடங்களையும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உள்ள லோக்கல் ஏரியாக்கள் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது. அவர் கொண்டு வர வழி எல்லாம் போராட்டங்கள் நடந்துச்சு. சொல்லப்போன அந்த கும்பகோணம் வழியா வந்தாங்கன்னு வச்சுக்கலேன், தஞ்சாவூர்லாம் ஒரு 10,000 பேர் விட்டு 20,000 பேர் வரைக்கும் கூட்டிட்டாங்க. அங்கே கொண்டு போகிறது மிகப்பெரிய பிரச்சனை ஆகிட்டு, மீடியா ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இது கொண்டு போன பிரச்சனை அப்படிங்கும்போது அங்கே வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடரப்பட்டது, அவசர வழக்காக தொடரப்பட்டது. அப்போ வந்து தாவேக அரசே முன் வந்து என்ன சொன்னுச்சுன்னா, நாங்கள் அவரை ரிமாண்ட் பண்ண போகிறது கிடையாதுங்க, நாங்கள் விசாரிச்சுட்டு விட்டுருவோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பேக் வாங்கிட்டு தாவேக வந்து கொஞ்சம் பயந்துட்டு அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டதுன்னு வைக்கலாம். அதற்கு பிறகு இடையிலேயே செங்கிப்பட்டியிலே கொண்டு போயிட்டு வச்சாங்க. ஒரு 1.5 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு அப்படியே லைவ்ல வந்துட்டு உதயநிதி வெளியில் வருகிறார்னு போட்டாங்கன்னு வைங்களேன். பார்க்குறான் வெட்டி வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளில வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்கள்லாம் அவ்வளவு கூடிட்டாங்க. அப்படியே ரோடு ஷோ மாதிரி வெளில வராப்புல பெரிய அளவில் மாஸ்க் காமிச்சாச்சு. இது யாருக்கு இப்போ நடந்துச்சு, இதில் யாருக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறீங்க? இதில் யாருக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் பெனிஃபிட், உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் பெனிஃபிட். இதில் வந்து தாவேகாக்கு என்ன பெனிஃபிட்? ஒன்றுமே இல்லை, சொதப்பியாச்சு அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. பட் அதில் மிகப்பெரிய ஒரு ஆழ்மையான அரசியல் ஒன்று இருக்குது, அது தலைவர் விஜய் அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே புல்லரிச்சு போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திமுகவில் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. திமுகவில் தற்பொழுது யார் தலைவர், மிகப்பெரிய தலைவர், ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னு யாருமே கிடையாது. இருந்தாலும் நமக்கு பர்செப்ஷனாக யார் தெரியுது? ஒன்று மு.க. ஸ்டாலின், ரெண்டாவது நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் நினைப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. கனிமொழி அவர்கள் 2வது பெரிய தலைவராக இருக்கிறார். கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தோம், கனிமொழி மாதிரியான ஒரு ஆள் வந்து எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தா அரசியல் நல்லா தெரியும் அந்த அம்மாவுக்கு, அது ஒரு பிறவி அரசியல்வாதி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவர் விஜய் அவர்கள் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, அங்கே மு.க. ஸ்டாலினை டம்மி ஆக்கி உட்கார வைக்கணும். 2வது கனிமொழி அவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுகவுடைய சீனியர் வட்டாரங்கள்ல என்ன பேசப்படுது அப்படின்னா, நாங்கள் உதயநிதி ஸ்டாலினை ஏற்றுக்க மாட்டோம், அந்த தம்பிக்கு அனுபவம் பத்தலை, எங்கே என்ன பேசணும்னு தெரிய மாட்டேங்குது, அவர் அனுசரித்து போக மாட்டேங்குது யாரையும், அவர் தலைமையில் நாங்கள் இருக்க மாட்டோங்க அப்படின்ட்டு பல தலைவர்கள் வந்து ஏவா வேலுவாக இருக்கட்டும், சேகர் பாபுவாக இருக்கட்டும், பெரிய தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலினை ஒரு தலைவராக ஏற்றுக்கவே இல்லை. அப்படின்னா இப்போது மு.க. ஸ்டாலின் வயசு ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் வரணும். பட் உதயநிதி ஸ்டாலினை அந்த கட்சியில் உள்ளவங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போனா வேற யார் அங்கே தலைவராக வருவா? ஒரு 3வது ஒரு ஆளை அவங்க போட மாட்டாங்க. அது என்ன திமுக அவங்களுடைய குடும்ப சொத்து அப்படின்னாலும் போட மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கனிமொழி அவர்கள் வந்து உட்காருவாங்க. அதற்கான முன்னெடுப்புகள் கனிமொழி எடுத்துக்கிட்டு இருக்காங்க பல நாட்களாகவே. திமுகவுடைய அந்த தலைமை பொறுப்பு வந்து உட்காரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேலைகள் நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தலைவர் விஜய் அவர்கள் என்ன நினைச்சாருன்னா, திமுக சோர்ந்து கிடக்கு, நமக்கு இப்போ எதிரிகளே இல்லை அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, என்ன வந்து செயல் தலைவராக போடுங்க அப்படின்னு உதயநிதியை கேட்டதாகவோ இல்லை அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டு இருக்கு இது வரையிலும். அப்போ நான் செயல்படாத தலைவரா, நானும் இருக்கிறேன் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படியே அமைதி காத்துட்டு இருக்கிறார். இப்போ தலைவர் விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த இடத்துல மு.க. ஸ்டாலினை டம்மி பண்ணும், இந்த இடத்துல கனிமொழி அந்த இடத்த வரையக்கூடாது. ஏன்டா கனிமொழி ஒருவேளை வந்துட்டாங்கன்னா ஒரு பெரும்பான்மையான ஒரு பெண்கள் ஓட்டு இப்போ யார் கைவசம் இருக்குன்னா தாவேகாவுடைய கைவசத்தில் இருக்கு. இப்போ கனிமொழி அங்கே வந்துட்டாங்கன்னா ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடும். இருந்தாலும் அது பொம்பளை பிள்ளை, ஒரு பொண்ணு. ஏன்ட்டா இதே ஃபார்முலா யாருக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா ஜெயலலிதாவுக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஏன்ட்டா அந்த பக்கம் கலைஞர், இந்த பக்கம் ஜெயலலிதா இருக்கும்போது இருந்தாலும் யாராச்சும் இப்போ ஒரு பெண்ணை எடுத்து தப்பாக பேசுவாங்க, அது பாவம் அப்படின்ற மாதிரியே ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுச்சு. அதே மாதிரி இப்போ கனிமொழி மட்டும் அங்கே வந்து உட்காந்துச்சுன்னா அந்த ஓட்டுகள், நிறைய ஓட்டுகள், பெண்கள் ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு போகும்னா கனிமொழிக்கு போகும். அது இல்லாமல் கனிமொழி நார்மலாகவே அவங்க ஒரு நல்ல அரசியல்வாதி, நல்லா தேர்ந்தெடுத்து பேசக்கூடியவங்க, மிக சிறந்த அரசியல்வாதி, யாரையும் தவறாக பேசுனது கிடையாது. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பெண் அப்படின்னு தரம் தாழ்ந்த வார்த்தையில் யாரையும் பேசாத ஒரு ஆள் தான் கனிமொழின்னு வச்சுக்கலாம். அப்படி ஒரு ஆள் வருவதை தலைவர் விஜய் அவர்கள் விரும்பலை. இப்போ ஒரே நாளில் பெரிய ப்ரொமோஷனை யாருக்கு கொடுத்தாருன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு விஜய் கொடுத்துட்டார். இங்க பாரு, இவன் மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல, விஜய் அவர்களை எதிர்ப்பதற்கு உதயநிதி மாதிரியான ஒரு ஆள் தான் வேணும் அப்படிங்கிறத திமுகவே நம்ப வச்சுட்டார் விஜய். இப்போ பெரிய சீனியர்களே என்ன சொல்றாங்கன்னா, எப்படியாவது உதயநிதி ஸ்டாலினுடைய அருள் பார்வை நமக்கு கிடைச்சணும், அவர் பெரிய தலைவராயிட்டாரு, தமிழ்நாடு முழுக்க பெரிய அள வீசிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்படிங்கிறதுனால பல போராட்டங்கள்ல
ஒவ்வொரு ஊர்ல உள்ள பெரிய பெரிய தலைக்கட்டு மாவட்ட செயலாளர்லாம் பெரிய ஆட்களை கூட்டிக்கிட்டு தலைவா நான் உனக்காக நிற்கிறேன் பாரு தலைவான்னு ரோட்டு நின்று கத்திக்கிட்டதை பார்த்தோம். அப்போ ஆக மொத்தத்தில் இன்னைக்கு அந்த கட்சியுடைய தலைமையே நம்ப வச்சுட்டார். சொல்லப்போனால் மு க ஸ்டாலினுடைய மனைவியுமே என் பிள்ளைய பார்த்தீங்களா நீ என்னமோ நினச்சிக்கிட்டீங்க, ஏதாவது தத்தி நினச்சிட்டு இருக்கிறீங்க என் பிள்ளைய, அப்படிப்பட்ட ஆளு கிடையாது என் பிள்ளை ஏமா மாதிரி ஆளுன்னு நீங்கள் டோட்டல் தமிழ்நாடே பேசினது தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு துர்கா ஸ்டாலினே இப்போ நம்மளுடைய மு க ஸ்டாலின்கிட்ட பேசி செயல் தலைவராக ஆக்குறது இதுதான் சரியான நேரம். இப்போ துவண்டு கடந்த திமுகவை என் புள்ளதான் ட்விஸ்ட் பண்ணி மேலே கடைப்பிடிட்டாப்பல, இந்த சமயத்தில் என் பிள்ளைய நீங்கள் செயல் தலைவராக ஆக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அநேகமாக இந்த கைதுக்கு பிறகு இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸுக்குள்ள செயல் தலைவராக போஸ்டிங் கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. தலைவர் விஜய் அவர்கள் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, அவரையும் டம்மி பண்ணிட்டு இந்த அம்மா வர விடாம ஒரு டம்மி பீஸை நம்ம பெரிய ஆளாக ப்ரொமோட் பண்ணி வச்சிருப்போம். ஏன்னு கேட்டால் நமக்கு ஒரு எதிரி தேவை. ஒரு படம் நல்ல படம் ஓடினாலே ஒரு நல்ல எதிரி தேவை. திமுக அப்படி ஒரு நல்ல எதிரி யாருமே கிடையாது. இருக்கிற டம்மி எதிரியை பிடிச்சி வச்சு இவன் பெரிய ஆளு, இவன் பயங்கரமான எதிரி, விஜய் வெர்சஸ் உதய், இப்படிதான் அரசியல் களம் அமையணும்னு தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பிளான் பண்ணி தான் இந்த கைதையே நிகழ்த்தியிருக்கிறார். அதனால தான் ஒரு கைதையே சொதப்பலான கைதாக மாற்றி போகிற இடமெல்லாம் லைவ் கவரேஜ் கொடுத்து உதயநிதியை ப்ரொமோட் பண்ணிட்டு இன்னைக்கு உதயநிதி தான் திமுகவுடைய முகமாக செயல்பட்டு உட்கார வைக்கணும். அப்புறம் பிறகு அந்த டம்மி பீஸ் நம்ம எப்போனாலும் அடிச்சுக்கலாம். ஏன்னு கேட்டால் ஒரு தத்தியாக தான் இருக்கும், அந்த தத்தி நம்ம எப்போனாலும் அடிக்கலாம்னு விஜய் அவர்கள் முனைப்பு காட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அரசியலை யாருமே எதிர்பார்க்கல. இது உண்மையிலேயே ஒரு பிறவி அரசியல்வாதியுடைய தாட். சொல்லப்போனால் இந்த கலைஞர் காலத்துலலாம் சொல்லுவாங்க, கலைஞர் மூளை ஒரு கம்ப்யூட்டர் மூலங்க அது என்னென்னலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கு தெரியுமான்ட்டு. அது விடலாம் மிக அருமையான முறையில் ஒரு கேமை ப்ளே பண்ணி திமுகவையும் தூக்கி விட்டு பெரிய எதிரியாக நான் காமிக்கிறேன் மக்கள் மத்தியில் காமிச்சிட்டு, இதில் மிக முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் எப்படிப்பட்டவர் என்பதையும் மக்கள் மத்தியில் கொண்டு காமிச்சிட்டார். ஏன்னு கேட்டால் உதயநிதி பேசின அந்த வார்த்தைகள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கைது பண்ணாமல் விட்டுருந்தா கூட யாரும் பெருசாக கண்டிருக்க மாட்டாங்க. நீங்கள்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு பிறவி அரசியல்வாதியாக இருக்கிறார் விஜய் அவர்கள். இது போக போக இன்னும் பல அரசியல் அந்த விளையாட்டுகளை தலைவர் விஜய் அவர்களிடம் எதிர்பார்க்கிறேன். அரசியலை கற்றுக்கொள்கிறேன். ஏன்டா ஒரு நல்ல அரசியல்வாதிக்கிட்டே இருந்தால் நம்மளாம் அரசியலை கற்றுக்க முடியும். இப்போ அந்த காலத்தில் கலைஞர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தார், அவர் இப்படிலாம் அரசியல் பண்ணார் அப்படிங்கிறதுலாம் அந்த காலத்தில் நம்ம வெறும் வரலாறு தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் நாம் வாழும் சம காலத்தில் ஒரு தலைவன் மிக அருமையான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அரசியலை கற்றுக்கொண்டால் அடுத்தடுத்த முன்னெடுப்புகள் தலைவர் விஜய் அவர்கள் என்னென்ன மூவ்மெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது ஈஸியாக கற்றுக்கலாம். அதற்காக சொல்கிறேன். அதற்கு பிறகு திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பகுதியில் உள்ள தங்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நீர்த்தேக்க தொட்டியில் குடிக்கிற நீரில் மலம் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு தமிழ்நாட்டை அப்படிங்கிறத பார்க்குறோம். கொஞ்சம் நாளைக்கு முன்னே தான் வேங்க வயலில் மலம் கலந்த அந்த வடு இன்னும் நம்ம யாருக்கும் ஆறலை அப்படிங்கிறது தெரியும். அதற்கு ஒரு நீதியும் கிடைக்கல அப்படிங்கிறது இங்கே தெரியும். இப்போ அதற்குள்ள இன்னொரு நிகழ்வு இப்படி நடந்திருக்கு. அது எங்க நடந்திருக்குன்னா, பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் உள்ள ஒரு நீர்த்தேக்க தொட்டிக்குள்ள மலம் கலக்கப்பட்டிருக்கு. கடந்த 3ஆம் தேதி சில மாணவர்கள் அந்த நீர் தொட்டிக்கு போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு பிளாஸ்டிக் கவர் கிடந்திருக்கு தண்ணிக்குள்ள. அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள பார்க்கும்போது அது மலம் அப்படிங்கிற மனித மலம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு பேப்பர் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த பேப்பர்ல என்ன எழுதிருந்துச்சுன்னா, எங்கள் நிலங்களை அபகரிப்பவர்களுக்கு எச்சரிக்கை அப்படின்ற எழுதப்பட்டு பின்னாடி அந்த தாளுக்கும் பக்கத்தில் பின்னாடி என்ன எழுதிருந்தாங்கன்னா, சிபிஎம் உடைய அங்கே உள்ள ஒரு தலைவராக இருக்கக்கூடிய சம்சீனுடைய பேர் எழுதிருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். அதில் உள்ள பெரிய ஒரு வரலாறு ஒன்று இருக்குது அந்த பள்ளிக்கூடத்துக்கு. அந்த பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடம் விரிவாக்கத்தின் போது அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு பல குடியிருப்புகள், தலித் சமுதாயம் வசிக்கிற அந்த மக்கள் இருக்கிறாங்க. அங்கே பெரிய குடியிருப்புகள். அந்த குடியிருப்பெல்லாம் அகற்றினாதான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு இன்னும் ஒரு பெரிய கிரவுண்ட் ஒன்று கட்ட முடியும். அதில் உள்ள பல இடங்களும் ஒரு சின்ன பள்ளிகள் கட்டிடங்கள் கட்டுவதற்காக பல இடங்கள் அபகரிக்கப்பட்டது. அங்கே வாழ்ந்துகிட்டு இருந்த மக்களுக்கு கவர்மெண்ட்டே என்ன சொன்னுச்சுன்னா, உங்களுக்கு தனியாக ஒரு இடம் தர அப்படின்ட்டு பல பேருக்கு இடம் வழங்கப்பட்டது. இன்னும் ஒரு சில பேருக்கு மட்டும் பெண்டிங் இருக்கு. அந்த பெண்டிங்கில் உள்ளவங்க அந்த இடத்த விட்டு நாங்கள் நகர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய போராட்டம் நடந்துச்சு. அப்போதான் சிபிஎம் உடைய அங்கே உள்ள ஒரு தலைவராக இருக்கக்கூடிய சம்சுதீன் அவர் என்ன பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார். அப்போ முன்னெடுத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அப்படிங்கும் போது பள்ளி தரப்புல உள்ள அந்த நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, இதற்கு காரணம் அந்த மக்கள், பக்கத்தில் குடியிருக்கிற மக்கள். நீங்க பாருங்க, அங்க போராட்ட குழுடைய பேர் அவருடைய தலைவர் எழுதியிருக்கு, அவங்கெல்லாம் சேர்ந்து தாங்க இதுல பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ பள்ளி நிர்வாகம் சொல்லுது. இப்போ மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நல்லா பார்த்துக்கிடுங்க, மேலே ஏறி போகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த வழியை பூட்டிட்டு லாக் பண்ணிட்டு மொட்டை மாடிக்கு போகிற கேட்டை லாக் பண்ணிட்டு சாவி யார்கிட்ட இருக்கும்னா அங்கே உள்ள ஹெட் மாஸ்டர் தான் இருக்கும்.
அதையும் தாண்டி ஒரு ஆள் மேலே ஏறியெல்லாம் போக முடியாதுங்க. இது பள்ளி நிர்வாகமே அள்ளி கொட்டிட்டு இவங்க இதே மாதிரியான ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு இந்த மக்கள் சொல்கிறாங்க. யார் செய்தார் அப்படிங்கிறது தற்போ வரைக்கும் விசாரணையில் இருக்குன்னு வச்சுக்கலேன். ஆனால் அந்த தண்ணி கலந்த மலத்தை மாணவர்கள் குடித்தார்கள் என்றால் குடித்தார்கள். இது எப்போ கலக்கப்படுதுன்னா அதுக்கு முதல் நாள் போட்டாங்களா, அன்னைக்கு நைட்டு போட்டாங்களான்னு தெரியாது. அன்னைக்கு முழுக்க அந்த மாணவர்கள் அந்த தண்ணியை குடிச்சிருக்கிறாங்கன்னா அது யார் போட்டிருந்தாலும் இது எவ்வளவு பெரிய கொடுமை அப்படிங்கிறது சொல்லி புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்களும் பள்ளிக்கூடம் போகுதுன்னு வச்சுக்கலாம். அது வந்து பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளைங்க போகுது, நம்பி அனுப்புகிறோம். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா இது யார் செய்தா அப்படிங்கிறத இந்த கவர்மெண்ட் உடனடியாக கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே வேங்கவயலில் நடந்த இந்த பிரச்சனைக்கு திமுக அரசு யார் தண்ணி குடிச்சாங்களோ அவங்களையே பழிய சுமத்தி ஷார்ட் ஷீட் ஃபைல் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். மறுபடியும் இப்படி ஒரு சம்பவம் அதுவும் தாவேக்காவுடைய ஆட்சி காலத்தில் நடக்குது அப்படிங்கிறது அது ரொம்ப இழுக்கான செயல் தான். அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த உடனடியாக கண்டுபிடிச்சு இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அது மாதிரி அந்த குடியிருப்பில் உள்ள மக்களுக்கு உங்களுக்கு வேற ஒரு இடம் கொடுக்க முடிஞ்ச சீக்கிரம் கொடுத்துருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இடத்த கொடுத்துருங்க நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதற்கு இந்த அரசு முனைப்பு காட்ட வேண்டும். நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டு இருக்கோம், இந்த பள்ளி கல்வித்துறையில் சில பிரச்சனைகள் இருக்கானா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஒரிக்கை காஞ்சிபுரத்தில் ஒரிக்கை அப்படின்ற பகுதியில் படிக்கிற, அதாவது பாரதிதாசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பெண் அந்த ஸ்கூல்லையே தூக்கு மாட்டி இறந்து போனதுக்கு பிறகும் நம்ம வந்து அந்த மேட்ரை அந்த விஷயத்த பள்ளிக்கல்வித்துறையோட அமைச்சருக்கும் காதுக்கு கொண்டு போயிட்டோம், லயோலாமணி அவர்கள் காதுக்கும் கொண்டு போயிட்டோம். ஆனால் இதுவரையிலும் அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கவில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் சரி செய்ய வேண்டும். ஏன்டா பிள்ளைகளை நம்பி அனுப்புகிறோம், உங்கள் வீட்டில் உள்ள எல்லா குழந்தைங்களும் படிக்க போயிட்டு இருக்குல்ல, அது திரும்பி வருவாங்கிறது நமக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. ஸ்கூல் வேற ஒரு இடத்துல நடந்தா பரவாயில்ல, ஏதோ வர வழியில ஒரு பிரச்சனை ஆயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டு யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பள்ளியிலேயே பாதுகாப்பு இல்லை, பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இதை நீங்களும் நானும் தட்டி கேட்கலாம். என்ன ஏன்டா இது எங்களுடைய அரசு, நம்மளுடைய அரசு, எதுவும் தவறு வந்து கூடாது, தவறு சொல்லிடக்கூடாது நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்க, அந்த குழந்தை டெய்லியும் ஸ்கூலுக்கு போத அது பாதுகாப்பாக திரும்பி வரணும்ல. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் தடுத்து நிறுத்த விட வேண்டும். அவர்கள் யாரென்று கைது பண்ணாதான் மற்ற ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸுக்கு பயம் வரும், ஸ்டூடெண்ட்டை நம்ம டார்ச்சர் பண்ணுறதுக்கு பயம் வரும். அதற்காக சொல்லுகிறேன். இந்த நடந்துகிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பார்த்துக்கிட்டு இந்த அரசு இதெல்லாம் சரி செய்ய வேண்டும், பள்ளி கல்வித்துறை உடனே சரி செய்ய வேண்டும். மக்களாகி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தாழ்மையான மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.